மன்னிப்பு கேட்டதா ஏதோ சொல்ல எஸ் அது வந்து என்னன்னா அவங்க பார்வதி கிட்ட கேட்க சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது. ஆனா மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மக்கள் கிட்டயும் விஜய் சேதுபதி சார்ட்டயும் மன்னிப்பு கேளுங்கும் போது இவர் வந்து பவ்யமா முன் என்ன விஜய் பார்வதி வந்து ட்ரிகர் பண்ணாங்க. ட்ரிகர் பண்ண மாரி பேசுனாங்க. அதனால தான் நான் வார்த்தைய விட்டுட்டேன். மக்கள், என்னுடைய ஃபேன்ஸ், என்னோட குடும்ப ஃபேன்ஸ், குழந்தை ஃபேன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். சேதுபதி சார் ரொம்ப ரொம்ப சாரி. இப்படிலாம் கேட்டு முடிச்சுட்டார். கேட்டா சேதுபதி சார் கேள்வி கேட்க மாட்டாங்க. வெயிட் முடிச்சுட்டார். நெக்ஸ்ட் டே இந்த ப்ளே எப்படி போகுதுன்னா, இவங்க டாஸ்க்ல கொஞ்சம் டஃப் குடுக்குறாங்க 4த் டாஸ்க்ல. 4த் ஆர் 3rd சம்திங். அந்த இது சுத்தி வர்றதுல ஒவ்வொருத்தரும் கால ஸ்லிப் பண்றதுல. அப்போ இதுல வந்து பார்வதி வந்து ஐ திங்க் 5th ஆர் 6th பிளேஸ்ன்னு நெனைக்கிறேன். அதாவது 6 மார்க்ஸ்ன்னு நெனைக்கிறேன். அதுல வந்து இவங்க டஃப் குடுக்குறாங்க. இவர் வந்து லைட்டா இப்படி பண்ணா தானே அவங்க அவுட் ஆகணும். அதாவது காதல்ன்ற ஒரு வலைய வச்சு நான் சீரியஸா சொல்றேன். கொஞ்சம் கூட அறிவே இல்லங்க. வெளிய போய் காதல் பண்ணு, வெளிய போய் லவ் பண்ணு, வெளிய போய் டூயட் பாடுங்க, என்ன வேணாலும் பண்ணுங்க. இந்த வாரம் என்னோட கேமே வந்துட்டு ஸ்பாயில் ஆயி நாசமா போகுது அந்த கம்ருதீன். நம்ம இப்படி வெளியில சண்டை போட்டுருக்கோம். அதெல்லாம் அங்க உள்ள தெரியாது இல்லையா? அந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதோ அதை வச்சுதான் திருப்பி சாண்ட்ரா சொல்றாங்கல்ல, அவனை நம்பாத. இப்ப நீ அதனாலதான் சாண்ட்ரா தூங்குனதுக்கு அப்புறமா தனியா கூப்பிட்டு பேசினாரு. சாண்ட்ராவை என்னமோ ஃப்ராடு அப்படின்னு சொன்னோம்னா அது வந்து நேத்து மார்னிங் அது நடந்தது. ஃப்ராடுன்னு சொன்னதா இருக்கட்டும். எனக்கு என்னன்னா இவங்க உண்மையா சொல்லணும்னா எனக்கு சாண்ட்ரா மேலயும் ஒரு 50-50 டவுட் இருக்கு. இவங்க காப்பாத்துறாங்க, சேவ் பண்றாங்க. நான் அந்த விஷயத்துல ரொம்ப பாராட்டுறேன். ஏன்னா அவங்கதான் இவங்க ரொம்ப இதுல இருக்கும்போது சப்போர்ட் பண்ணி அவங்களுக்காக பேசி அவன் வந்து இப்படி நீ வந்து போகாத, நீ இப்போ உன் கேம கரெக்டா விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணது எல்லாமே சாண்ட்ரா தான். எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா சொன்னாங்க, ஒரு வார்த்தை சொன்னாங்க, என்னோட தங்கச்சி மாதிரி நினைச்சு நான் சொல்றேன், தயவு செய்து அவங்க கிட்ட போகாத, நல்லா தாங்க விளையாண்டுட்டு இருந்தாங்க, பார்வதி இஸ் பேக் அப்படின்னு சொல்லி எல்லாருமே கமெண்ட் கேம்ல பாத்தீங்கன்னா 5th டாஸ்க்ல பார்வதி வின் பண்ணிட்டாங்க. ஆமா, ஓகேவா? அப்போ அது வரைக்கும் அவங்க ட்ராக் கொஞ்சம் கரெக்டா போயிட்டு இருந்தது. அத நான் எப்படி இப்ப பிளாக் பண்றது? மன்னிப்பு கேட்டா மட்டும் ஏங்க இப்படி ஊர் அடங்குனதுக்கு அப்புறமா நான் மன்னிப்பு கேட்கிறேன். ஏன்னா எல்லார் கண்ணெதிர்க்கும் அவங்க ஓடும்போது விக்ரம் தெளிவா கூப்பிட்டு சொன்னாரு, பாரு இது நல்லா இல்ல பாக்க. கூப்பிட்டு பேசினாரு. அவர் நல்லவரா கெட்டவரா எல்லாம் தெரியாதுங்க. அந்த விஷயத்துல நியாயமா அவர் நடந்துக்கிட்டாரு. எனக்குமே வார்த்தை சொல்ற மேல ஒரு மதிப்பு வந்துருச்சு. பவுண்டரியை விட்டு வெளியே போற, பவுண்டரின்னு சொன்னா பவுண்டரிக்குள்ளே இருன்னு சொல்லி கூப்பிட்டு பேசினாரு. அதை நம்ம பார்த்தோம். அதனாலதான் கமருதீன் என்ன பண்றாருன்னா எல்லாரும் தூங்குனதுக்கு அப்புறம் இந்த கான்வர்சேஷனே ஸ்டார்ட் பண்றாரு. அப்படியே முடியும் போது சுபிக்ஷா திரும்பி பாத்துட்டாங்க. சுபிக்ஷா திரும்பி பார்த்துட்டு அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. திரும்பி படுத்துக்கிட்டாங்க. ஆனா எனக்கு என்ன அப்படின்னா பார்வதிக்கு எங்க போச்சு அறிவு?